கேவல பிறவியாக வாழ வேண்டுமா அப்படின்னு நடிகர் பார்த்திபன் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கார். ஏன் தெரியுமா? திரைப்பிரபலங்கள் பற்றி அடிக்கடி ஏதாவது ஒரு வதந்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துவது வழக்கமாக இருக்கும். அப்படிதான் நடிகர் பார்த்திபன் அவர்களை பற்றியுமே ஒரு பரபரப்பான செய்தி வெளியாச்சு. அவங்களுக்கு என்ன ஒரு 4000 5000 கிடைக்க போகுது. அதுக்கு இவ்வளோ பெரிய பார்த்தோன்னா அவங்க இப்படியெல்லாம் நடிகர்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட பார்த்திபன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பார்த்திபன் அவர்கள் இறந்துட்டாரு. சோகமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவரை பற்றி சிலர் போட்டிருந்த பதிவு தான். எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. என்ன மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படிதான் அவங்க பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. இது போன்ற செய்திகள் மரணமடைய வேணும். இதை தயாரிப்பவர்கள் தங்களின் வாய்க்கரிசிக்காக செய்தாலும் மற்றவர்களின் மனதை பிணமாக்கி அதை கொத்தி தின்னும் கேவலப்பிரையாக வாழணுமா அப்படின்னு சம்மந்தப்பட்டவர்களின் குடும்பம், அது தாயோ தாரமோ இல்லை பெற்றதுகளோ யோசிக்கணும். இது பல முறை என்னை மட்டுமல்ல பலரையும் இறைவனை சேர ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவர்களாகவே தெரிந்த அந்த சுடுகாட்டு சுடலை சாமியோ 6வது அறிவோ உதவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே கோபமாக சொல்லியிருக்கிறாரு.